மார்க் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 24 வசனம் வாசிங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பாருங்க, இங்கே தேவன் ஒவ்வொரு நாளும் நாம் பண்ணக்கூடியதான ஜெபத்திலே எனக்கு கிடைத்தது கிடைக்கும் என்றதான விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். ஜெப வாழ்க்கையிலே உங்களுடைய விசுவாச ஜீவம் எப்படி இருக்கிறது சற்று உங்களே நீங்களே கேட்டுப்பார். குஷ்டரோகிக்குள்ளே விசுவாசம் இருந்துச்சு, கானானிய ஸ்திரீக்குள்ளே விசுவாசம் இருந்துச்சு, சுனேமியா பெண்ணுக்குள்ளே விசுவாசம் இருந்துச்சு, குருடனுக்குள்ளே விசுவாசம் இருந்துச்சு. விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய நமக்குள் விசுவாசம் இருக்கிறதா? விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே நாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன். நிச்சயமாக நான் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்தேன், இன்னென்ன விடுதலைகளை தேவன் நிச்சயமாக எனக்கு தருவார் என்றதான விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா? கேளுங்க, ஆசீர்வாதம் கிடைக்குமா? அது எங்கேயோ போயிட்டு, அது யாரோ வேற யாரோ அனுபவிக்கிறாங்க. விசுவாசம் உள்ள வேற யாரோ அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நீங்க அனுபவிக்கவே இல்லை. வேற யாரும் சொல்ல காரணம் என்ன? மற்ற ஜனங்கள் கொஞ்சம் போல இயேசுவை அறிஞ்ச ஜனங்கள் முழுமையாக விசுவாசத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்றாங்க. சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கொர்நேலியுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது வசனம் பார்த்தீங்க. புறஜாதியான ஒரு மனுஷன், தேவாலயங்களுக்குள்ள போய் இருந்து தேவ புஸ்தகங்கள் எல்லாம் படிச்ச மனுஷன் கிடையாது. புறஜாதியான ஒரு மனுஷன், தேவனை மிகவும் அறியாத ஒரு மனுஷன். ஆனால் அந்த மனுஷன் எடுத்திருந்த விசுவாசத்தை பாருங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பாருங்க, அந்த விசுவாசம் தான். நீங்க ஓனி அழுவிய, எதுக்கு அழுதியன்னு கேட்டாலும் தெரியாது. சரி, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணியான்னு கேட்டா பதிலும் வராது. நீ இத்தனை வருஷம் அழுறிய, உனக்கு விடுதலை இருக்கான்னு கேட்டா இல்லைன்னா பதில் வரும். அப்ப என்ன ஜெபம்? விசுவாசம் இல்லாத ஜெபம், செத்த ஜெபம். இவங்க ஜெபத்தை நீங்க சோதிச்சு பாருங்கயா. இங்க 100க்கு அதிபதி பாருங்க, புறஜாதியா, தேவனை குறித்து அதிகம் தெரியாத ஒரு மனுஷன். ஆனா என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு வார்த்தை மாத்தம் சொல்லும். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, வானமும் பூமியும் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது. உண்டாகுக என்று சொன்ன அந்த வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. மச்சங்கள் உண்டாகப்பட்டது, நட்சத்திரங்கள் உண்டாகப்பட்டது, மிருகங்கள், சூரிய வெளிச்சங்கள் எல்லாமே வார்த்தையினாலே தேவன் உண்டாக்கு. அந்த விசுவாசம் உறுதியா இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவனுக்கு என்ன இருந்துச்சு? நான் ஒரு காரியத்தை சொன்னா என் வேலைக்காரன் செய்யறான், அப்படியானால் இவர் சொன்னால் அப்படியே ஆகும். அந்த விசுவாசத்தினுடைய அளவை பாருங்க. அந்த விசுவாசம் தான் அவனுக்குள்ள கிரியச்சது. அவன் மணிக்கூர் கணக்கில் ஜெபம் பண்ணது. நீங்க மணிக்கூர் கணக்கில் ஜெபம் பண்ணாதுங்க நான் சொல்லல, விசுவாசத்தோடு மணிக்கூர் கணக்கில் ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் இல்லாமல் மணிக்கூர் கணக்கில் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன். விசுவாசங்கிறத அடித்தளம், அதை விட்டுட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சு ஒரு புண்ணியமே இல்லைங்கிறேன். இனி 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வளவு வருஷம் விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்லி ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்றீங்களே, உங்களுடைய விசுவாச ஜீவியம் தேவனை ஆச்சரியப்பட வைத்ததா என்று எப்பொழுதாவது வைத்ததா என்று கேள்வி கேளுங்க. ஜெபம் பண்றோம், விசுவாசி என்று சொல்லுறோம், கிறிஸ்துவ பின்பற்றுறோம் சொல்லுகிறோமே, உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு என்னைக்காவது இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட வைத்ததா? அல்லது உங்களுடைய மனைவி, புருஷனை, பிள்ளைகளை ஆச்சரியப்பட வைத்தது? எங்க அம்மாக்குள்ள விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம், எங்க அம்மாவுடைய விசுவாசத்தினால இது நடந்துச்சு, எங்க அம்மாவுடைய விசுவாசத்தினால இது நடந்துச்சு. உங்களை குறித்து யாராவது சாட்சி சொல்வார்களா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க.